பொருளை கண்டுபிடித்தல். கொடுக்கப்பட்ட வாக்கியத்தில் வண்ணம் மாற்றப்பட்ட சொல்லின் பொருளை கண்டுபிடிக்கவும். அதாவது இப்போ அவங்க ஒரு சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க, அந்த சென்டென்ஸ்ல வந்து ஒரே ஒரு வேர்டை மட்டும் கலர் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. என்னது, இப்ப இதுல பாருங்க ஆண்டுகள் அப்படின்றத சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஆனா கீழே வந்து நம்மளுக்கு ஒரு 3 ஆன்சர்ஸ் கொடுத்திருக்காங்க, வருடங்கள், வாரங்கள், நாட்கள். இப்ப அந்த ஆண்டுகள் அப்படின்றதுக்குரிய சரியான மீனிங் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு நம்ம இப்ப சொல்ல போறோம். இப்ப பாருங்க, பல ஆண்டுகள் நம் நாடு ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டிருந்தது. இப்ப இது வந்து ஒரு செய்தி தான், ஆனா அதுல நம்மளுக்கு கண்டுபிடிக்க வேண்டியது ஆண்டுகள். ஆண்டுகள்ன்றக்குரிய ஆண்டுகளுக்கு ஈக்குவலான மீனிங் வேர்டு என்னன்னு பார்க்கணும். அப்ப வருடங்கள் என்பதுதான் இங்க சரியான பதில், வருடங்கள். இரவில் வானில் திங்களை காணலாம். இப்ப ராத்திரியானா நிலாவை பார்க்கலாம் வானத்துல அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இப்ப அங்க திங்கள் அப்படின்றதுக்குரிய தமிழ் அர்த்தம் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். அப்ப திங்கள்னா என்னது, நிலா அப்படி என்று பொருள். இதே இது சூரியன் நட்சத்திரம் வருமானம் வராது. ஞாயிறு அப்படின்னா இப்ப சூரியன் வரலாம். இப்ப திங்கள்னால நிலா, திங்கள்ன்றது ஒரு மாதம் சொல்லுவோம், திங்கள்ன்றது ஒரு நாள் சொல்லுவோம். தமிழ்ல திங்கள்ன்றதுக்கு சந்திரன் பொருள் இருக்கு, திங்கள்ன்றதுக்கு ஒரு மாதம் அப்படின்றது பொருள் இருக்கு, திங்கள்ன்றதுக்கு வாரத்தின் ஒரு நாள் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு. மொத்தம் 3 பொருள் இருக்கு திங்கள் அப்படின்றது. இந்துஸ்தானம் நம் நாடு. இந்துஸ்தானம் ஒண்ணும் இல்ல, நம்மோட இந்தியா இருக்கு இல்லையா, அதுதான். இந்துஸ்தானம்ன்றது நம்ம இந்தியாவோட பழைய நாடு. இப்ப நாவலந்தீவுன்னு சொல்லுவாங்க பழைய பேரு, இந்துஸ்தானம்னு சொல்லுவாங்க. அத மாதிரிதான் இப்ப நம்ம என்ன சொல்றோம், பாரத நாடு அப்படின்னு சொல்றோம். அதனால ஆன்சர் வந்து பாரத நாடு. என் அகவை 6. அகவைனா ஒண்ணும் இல்ல, ஹவ் ஓல்ட் ஆர் யூன்னு கேட்போம்ல, என்ன சொல்லுவீங்க, அப்ப ஓல்ட், அந்த ஹவ் ஓல்ட் ஆர் யூ வயதுன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். இங்க நிறம் உயரம் இருக்கு, அது வராது. அப்ப வயது, அகவைனா வயது என்று பொருள். நான் என் நாட்டின் மீது பற்று கொண்டுள்ளேன், அஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஆங்கிலத்துல, அதுதான். இங்க அப்ப என்ன வரும், விருப்பம் அப்படின்றதான் சரியான பதிலா வரும். வெறுப்பு, கோபம் வருமா, வராது. நாட்டு மேல போய் யாராவது வெறுப்பா இருப்போமா, இருக்க மாட்டோம். கோபமா இருப்போமா, இருக்க மாட்டோம். அப்ப விருப்பமா தான் இருப்போம். அப்ப விருப்பம் என்பதுதான் சரியான பதில். என் வகுப்பு அண்மையில் ஒரு மரம் உள்ளது. என் வகுப்புக்கு அண்மையில் ஒரு மரம் உள்ளது. வகுப்புக்கு அண்மையில் என்ன, அருகாமையில், ஜஸ்ட் கொஞ்ச தூரம் தான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். இதே சேமையில் அப்படின்னா என்ன அர்த்தம், ரொம்ப தூரம் அப்படின்னு அர்த்தம். அப்ப அண்மையில்னா பக்கத்துல. அப்ப இங்க என்னன்னு பாருங்க, தூரத்தில், நடுவில், பக்கத்தில் இருக்கு. அப்ப பக்கத்தில் என்பதுதான் சரியான பதில். தீண்டாமையை ஒழிக்க நாம் அனைவரும் பாடுபட வேண்டும். அன்டச்சபிள் சொல்லுவோம் இல்லையா, தீண்டாமையை ஒழிக்க. ஒழிக்கனா என்ன இங்க வரும், சேர்க்க, நீக்க, பார்க்க. தீண்டாமையை சேர்ப்போமா, சேர்க்க மாட்டோம். பார்ப்போமா, பார்க்க மாட்டோம். அப்ப பார்க்க கூடாதுதான் எல்லாரும் சொல்லுவோம். அப்ப நீக்க, ஒழிக்க என்றால் நீக்க என்று பொருள். பூங்கொடி என்பது சிற்றூர். சிற்றூர்னா ஒண்ணும் இல்ல, நகரம், பேரூர், சிறிய ஊர். சிற்றூர்னா என்ன சொன்னேன், நம்ம முதைய பார்த்தோம் இல்லையா, பண்பு தொகையை வச்சு வந்திருக்கு. அதாவது வண்ணம் வடிவம் வச்சு வந்தா பண்பு தொகைன்னு நம்ம பார்த்தோம். அப்ப இங்க சிற்றூர்னா என்னது, சிறிய ஊர் என்பதுதான் அதற்குரிய பொருள். நாம் சுற்றுப்புறத்தை நித்தம் தூய்மை செய்ய வேண்டும். நித்தம்னா என்ன, டெய்லி அப்படின்னு அர்த்தம். அப்ப இங்க என்ன ஆன்சர் வரும் பாருங்க, நாள்தோறும், நேற்று, நாளை. அப்ப நாள்தோறும், எவ்ரிடே அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். நாள்தோறும் என்பதுதான் சரியான பதில். ஒருவன் ஆயுள் முழுவதும் உண்மையே பேச வேண்டும். ஆயுள்னா என்னது, தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அப்படின்னு அர்த்தம். அப்ப இங்க பிறந்த நாள், வாழ்நாள், விழா நாள். விழா நாள் வருமா, விழா நாள்னா என்னது, செலிப்ரேஷன்ஸ் டே தான் விழா நாள். பிறந்த நாள்னா பர்த்டே. அப்ப வாழ்நாள்னா தான் ஆயுள்னு வரும். அப்ப வாழ்நாள் என்பதுதான் சரியான பதில். நாம் நன்னீர் பருக வேண்டும். நன்னீர்னா ஒண்ணும் இல்ல, ஹார்ட் வாட்டர், சாஃப்ட் வாட்டர் சொல்லுவோம் இல்லையா. அப்ப இங்க என்னது, உப்பு நீர், ஆற்று நீர், தூய்மையான நீர். நம்ம குடிக்கிற நீர் என்ன நீர், தூய்மையான நீர். அப்ப தூய்மையான நீர் என்பதுதான் நன்னீர் என்பதற்கு சரியான பதில். நான் பரிசு பெற்றதை அறிந்து என் தந்தை மகிழ்ச்சி அடைந்தார். மகிழ்ச்சினா என்ன, ஹாப்பி. அப்ப என்னது, துன்பம், இன்பம், கோபம். நம்ம பரிசு வாங்கக்காண்டி யாராவது துன்பப்படுவாங்களா, படமாட்டாங்க. கோபப்படுவாங்களா, படமாட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, இன்பம் அடைவாங்க. அப்ப இன்பம், மகிழ்ச்சி என்பது, இன்பம் என்பது சரியான பதில் மகிழ்ச்சி என்பதற்கு. என் நண்பன் என்னிடம் புதிர் ஒன்றை கூறினான். புதிர்னா என்னது, அந்த ஒரு விடுகதை மாதிரி இல்ல, ஏதோ ஒரு கேள்வி கேட்கிறான், ஏதோ ஒரு புதிர் சொல்றான்னு சொல்றோம் இல்லையா, புதிர் வச்சு பேசுறான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அங்க வந்து அங்க பேசிக் வந்து அங்க ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும் அந்த புதிர்ல. அப்ப கதை, கேள்வி, புதுமை. அப்ப என்ன வரும், கேள்வி. புதிர் என்றால் கேள்வி என்பதுதான்
சரியான பதில். எங்கள் வீட்டில் உள்ள துப்பட்டி தொலைந்து விட்டது. துப்பட்டினா என்ன சொல்லுவோம்? துப்பட்டானா என்ன சொல்லுவாங்க? இந்த பெண்கள் மேல போடுவாங்களே அதான் துப்பட்டான்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க துப்பட்டின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப துடைப்பான், சேலை, போர்வை. துடைப்பான் வராது, சேலை வராது, போர்வை. துப்பட்டி என்றால் போர்வை என்பதுதான் அதற்கு சரியான பதில். கிளியின் வண்ணம் பச்சை. வண்ணம் அப்படின்னா இப்ப கிளியின் வண்ணம் பச்சைன்னா இப்ப கிளியோட மூக்கு அந்த அழகு சிவப்பா இருக்கும், அதனால இங்க மூக்கு அப்படின்னு போடலாமா அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. வண்ணம்னா இங்க நிறம் அப்படின்ற ஒரு பொருள்ல தான் வந்திருக்கு. கிளி பச்சை கலர்ல இருக்கும்பா, அவ்வளவுதான். பேரட் கலர் இஸ் கிரீன் கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். அப்ப நிறம் என்பதுதான் சரியான பதில். எங்கள் வீட்டு தோட்டம் எழில் நிறைந்தது. எழில் நிறைந்ததுன்னா என்னது? அழகு நிறைந்தது அப்படின்னு அர்த்தம். இப்ப எங்கள் வீட்டு தோட்டம் எழில் நிறைந்ததுன்னா ஒருவேளை தோட்டத்துல மரமா இருக்குமோ, ஒருவேளை அப்ப மரங்கள்னு வருமோ அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. எழில் என்றால் அதற்கு சரியான பொருள் வந்து அழகு என்பது பொருள், பியூட்டின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். எங்கள் வீட்டின் கொல்லையில் வாழை மரம் உள்ளது. கொல்லப்புறம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கொல்லப்புறம்னு அதுதான். கொல்லப்புறம்னா என்னது? வீட்டுக்கு பின்னாடி உள்ளது. அப்ப வீட்டின் பின்புறம் என்பதுதான் சரியான பதில். வீட்டில் முன்புறம் அப்படின்னா என்ன வரும்? அது முற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டின் நடுப்புறம்ன்றத வராது, வீட்டின் முன்புறம் வராது, வீட்டின் பின்புறம் என்பதுதான் சரியான பதில். அமெரிக்கா நமக்கு அயல் நாடு. அயல் நாடுனா என்னது? பக்கத்துல உள்ள நாடு தான், ஆனா அது நம்ம சொந்த வேற நாடு. என்ன இருந்தாலும் அது பக்கத்துல இருந்தாலும் அது வேற நாடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். நம் நாடுன்னு சொல்லுவோமா, உள்நாடுன்னு சொல்லுவோமா, வேற நாடு அப்படின்னு தானே சொல்லுவோம். அப்ப வேறு நாடு, வேற்று நாடு என்பது